மயிலாடுதுறை அருகே மூங்கில் தோட்டத்தில் அந்த மாவட்டத்திற்கான புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ளார். காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். விவரங்களோடு நிகழ்ச்சிய செய்தியாளர் பிரசன்னா விவரம் என்ன? மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் தற்போது ரிப்பன் வெட்டி திறந்து வைத்திருக்காரு. அதை நேரடி காட்சி தற்போது நம்ம பார்த்து வந்துட்டு இருக்கோம். தமிழ்நாட்டின் 38வது மாவட்டமாக மயிலாடுதுறை மாவட்டம் 2020ஆம் ஆண்டு துவக்கப்பட்டது. புதிய மாவட்டத்துக்கு மூங்கில் தோட்டம் என்ற இடத்துல புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சுமார் 115 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தற்போது கட்டப்பட்டிருக்கு. இந்த கட்டிடத்தை இந்த தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைப்பதற்காக நேற்று சென்னையில் இருந்து ரயில் மூலம் சீராக அறியப்பட்டிருந்தாங்க. தொடர்ந்து திருநெல்வேலியில் தங்கிய முதலமைச்சர் அங்கிருந்து சாலை மார்க்கமாக புதிய மாவட்ட ஆட்சியர் அமைந்துள்ள பகுதிக்கு மூங்கில் தோட்டம் பகுதிக்கு இப்போது கார் மூலம் வந்திருக்காங்க. வரிய புரிந்த அவர் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முன்னதாக காவல்துறையினர் அளித்த மரியாதையை ஏற்ற பிறகு தொடர்ந்து தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் ரிப்பன் வெட்டி தற்போது அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே அமைந்துள்ள பிரம்மாண்ட மேடையில 1253 பேருக்கு நலத்திட்ட உதவி. அடுத்தடுத்ததாக முதலமைச்சருடைய பயண திட்டம் என்னவாக இருக்கிறது? இதனை தொடர்ந்து அடுத்த கட்டமாக பிரம்மாண்ட அலுவலகம் பிரம்மாண்ட மேடை 1253 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்க இருக்கிறாரு. அதை தொடர்ந்து ரயில் மார்க்கமாக புறப்பட்டு செல்ல உள்ளார் தேவபிரியன். புதிய மாவட்டம் மயிலாடுதுறையா பிரிக்கப்பட்டது. அதுக்கு நிறைய கட்டமைப்புகள் தேவை. இப்போ மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் என்னென்ன வசதியெல்லாம் செய்யப்பட்டிருக்கு, புதிதாக என்னென்ன திட்டங்கள்லாம் அங்கே வழக்கமாக இப்போ மாவட்ட ஆட்சியரில் ஒருங்கிணைந்த கட்டிடமாக தான் அமையுது, அது போன்ற பணிகள்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருதா பிரசன்னா? கண்டிப்பா புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் 10 அடுக்கு கட்டிடங்கள் தற்போது பெரிய லெவலில் பிரமாண்டமாக கட்டப்பட்டிருக்கு. இது அனைத்து வகையான மேற்கொண்டிருக்காங்க, கட்டிட அமைப்புகள் மேற்கொண்டிருக்காங்க. இந்த கட்டிட அமைப்பு அதிக வசதிகளும் இதில் செய்யப்பட்டிருக்கு. புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் ஆர்டிஓ அலுவலகம், வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் எல்லாமே இதிலே உள்கட்டமைப்பாக கட்டப்பட்டிருக்கு. தேவபிரியன், உங்களுக்கு விரிவான தகவலுக்கு நன்றி பிரசன்னா.